ஓம் சாய்ராம். திரு நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் வித்யாதானத்தில் மிகவும் விருப்பமுடையவர். 1967 ஜஸ்டிஸ் திரு எம்பி ரேகே அவர்களால் சாயி வித்யாலயா துவக்கப்பட்டது. அவர் இந்த பள்ளியை துவக்கி வைக்கும் பொழுது அது கிண்டர் கார்டனில் இருந்து 2ஆம் வகுப்பு வரையே இருந்தது. சில வருடங்களிலேயே இது விரிவடைந்து மிகப்பெரிய பள்ளியாக மாறியது. 1968 அகில இந்திய சாயி சமாஜத்திற்கு மிகவும் முக்கியமான நினைவு கூறத்தக்க ஆண்டாக மாறியது. இந்த ஆண்டுதான் ஸ்ரீ சாயிபாபா அவர்கள் மகா சமாதி அடைந்து 50 ஆண்டுகள் பூர்த்தியாகி இருந்தது. திரு கோபாலகிருஷ்ண பாகவதரின் தலைமையில் ஒரு மிகச்சிறந்த பாகவத மேளா நடத்தப்பட்டது. இதனையொட்டி 9 நாட்கள் ராசலீலாவும் நடத்தப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்களை இந்த விழா கவர்ந்திழுத்தது. ஸ்ரீ சாயிபாபாவின் மகா சமாதி தினத்தை முன்னிட்டு 108 தங்க லாக்கெட்டுகளை கொண்டு ஸ்வர்ண புஷ்ப அர்ச்சனை ஸ்ரீ சாயிபாபாவிற்கு செய்யப்பட்டது. அகில இந்திய சாயி சமாஜ வளாகமே ஒரு சொர்க்கபுரியாக மாறியது. இதனை கண்ட திரு எம்பி ரேகே அவர்கள், ஸ்ரீ சாயிபாபா ஷிரடியில் மட்டும்தான் இருக்கிறார் என்று யார் சொன்னது? என்னுடைய சத்குருவின் பெருமைகளை இங்கே பாருங்கள் என்று மகிழ்ந்தார். ஓம் சாய்ராம்.